சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை என தகவல். ராகுல் காந்தி சொல்லித்தான் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் சேர வந்த நடிகர் விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்குமாறு ராகுல் அட்வைஸ் கொடுத்ததாக விஜயதாரணி தகவல். மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்து அரசியலை கேலிக்கூத்தாக்கும் கட்சி பாஜக. வட மாநிலங்களில் மலிவான அரசியல் செய்து பேரம் பேசும் கட்சியில் உள்ள அண்ணாமலை அதிமுக குறித்து பேச அருகதை இல்லை என கடம்பூர் ராஜு சாடல். மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் போது துரைமுருகனை இடைக்கால முதலமைச்சராக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கே திமுகவில் உயர் பதவிகளை கொடுக்காமல் மூத்த நடிகர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமென சீமான் அட்வைஸ். எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை அவதூறு பேசியதால் சர்ச்சை. நெல்லை, தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டம். இரண்டு நட்புகளுக்கிடையே ஏற்பட்ட வம்பு நீரில் கிழித்த அம்பை போன்று சிறிது நேரத்தில் மறைந்துவிட்டன. அமைச்சர் துரைமுருகன், நடிகர் ரஜினி வாதம் தொடர்பாக கவிஞர் வைரமுத்து கருத்து. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் தொடர்பாக மேலும் 4 பேர் மீது பாய்ந்தது குண்டாஸ். கள்ளசாராயம் மரணம் தொடர்பாக தற்போது வரை 8 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை. உதகை தொட்டபெட்டா காட்சி முனைக்கு செல்ல இன்று முதல் அனுமதி வழங்கிய வனத்துறை. சுங்கச்சாவடி அமைக்கும் பணிக்காக தொட்டபெட்டா காட்சி முனை மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அனுமதி. உதகை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் வீட்டின் மேற்கூரையில் விழுந்ததால் பரபரப்பு. சென்னையில் இருந்து சுற்றுலா சென்றவர்களின் கார் வீட்டின் மேற்கூரையில் விழுந்து விபத்து. சிலை நிறுவப்பட்டு 8 மாதங்கள் கூட நிறைவடையாத நிலையில் உடைந்து நொறுங்கியதால் அதிர்ச்சி. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து நொறுங்கியதால் பரபரப்பு. விவசாயிகள் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த கங்கனாவுக்கு பாஜக கண்டனம். கட்சி கொள்கை விவகாரத்தில் அறிக்கை வெளியிட கங்கனாவுக்கு அனுமதியோ அதிகாரமோ இல்லை என பாஜக எச்சரிக்கை. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக 113 கோடி செலவு. கோவில் திறப்பு விழா தொடர்பாக ராம ஜென்மபூமி அறக்கட்டளை தகவல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.